بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القيامة أما بعد. فقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد: واتقوا الله واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. وقال نبينا صلوات ربي وسلامه عليه فيما رواه البخاري: انتدب الله لمن خرج في سبيله لا يخرجه إلا إيمانا به وتصديقا برسوله، أو كما قال عليه الصلاة والسلام: صدق رسول الله صلى الله عليه وسلم. وقال أبو ذر الغفاري رضي الله تعالى عنه فيما رواه أحمد: لقد تركنا رسول الله صلى الله عليه وسلم ما يحرك طائر جناحه إلا ذكرنا منه علما. صدق أصحاب رسول الله صلى الله عليه وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹ், அவனை புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னார்களுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக வழிபட்டு பின்பற்ற சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கியாமத் நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். கனிமன் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா என்னென்ன விடயங்கள் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றான் அத்தனை விடயங்களும் முடிந்தவாறு எடுத்து நடக்குமாறு, என்னென்ன தீய காரியங்களை விற்றும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரும் தவிர்த்து விலக்கி இருக்கின்றானோ அத்தனை தீய காரியங்கள் விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து விளைவி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்வரிசை செய்து கொள்கின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு கண்ணியமான ஒரு சங்கையான மார்க்கத்தை, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு எல்லாம் நசீபாக்கிக்கிறான். கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய தினம் என்று சொல்லக்கூடியது இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு பெரிய அருள், ஒரு நிஅமத். இன்றைய நாள் எல்லா முஸ்லிம்களும், குறிப்பாக தேக ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் இந்த நேரத்தில், ஜும்ஆவுடைய நேரத்தில் தன்னுடைய எல்லா வேலைகளையும் ஒரு புறம் வைத்துவிட்டு மஸ்ஜிதுக்கு கொண்டு திரண்டு அல்லாஹ்வின் ரசூலை பற்றி விரும்பலையோ கேட்டுத்தான் ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஜும்ஆவுடைய நாளில் இமாம் ஹுத்பா செய்து கொண்டிருக்கும் தருணத்தில், சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் ஒரு மனிதன் கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கதைக்கக்கூடிய மனிதனை பார்த்து கொஞ்சம் பேசாம எரிவாப்பா என்று சொன்னாலும் சொல்லக்கூடிய ஜும்மா வீணாகிருந்தார். இப்படியான ஒரு கட்டளை, இப்படியான ஒரு வழிகாட்டல் உலகத்தில் எந்த ஒரு ஸ்பீச்சுக்கும் கிடையாது, எந்த ஒரு பேச்சுக்கும் கிடையாது, எந்த ஒரு அமலுக்கும் கிடையாது. அல்லாஹ் தஆலா சங்கையான ஒரு நாளாக, ஒரு முஸ்லிம்களுக்கு இது ஒரு நிஅமத்தாக, எப்படி இருந்தாலும் சரி அல்லாஹ்வும் ரசூலையும் பற்றி கொஞ்சம் கேட்டுத்தான் ஆகணும் என்ற ஒரு நிஅமத்தாக, ஒரு அருளாகத்தான் இந்த நேரத்தையும் இந்த நாளையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைய நாள் ஏகப்பட்ட சுன்னாக்கள், ரசூலுல்லாவுடைய அன்பு நபியுடைய ஏகப்பட்ட வழிகாட்டல்கள், எத்தனையோ மனிதர்கள் இன்றைய நாளில் ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை தேடி அமல் செய்வாங்க. ஒரு சங்கையான ஒரு நாள். அதனால இந்த குறுகிய நேரம் ஜும்ஆவை சரியாக நாங்கள் கேட்டு விலகிட்டு போகணும். நாங்கள் இங்கே வந்து தூங்கிட்டு எங்களோட நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வழங்கின இந்த மார்க்கம் நாளை கியாமத்துடைய நாளில் இதை தவிர அல்லாஹ் வேற எதையுமே கபூல் செய்ய மாட்டான். தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்தை அன்றே அல்லாஹ் இடத்துல வேற எந்த ஒரு மார்க்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்.
அது என்ன பெரிய கலாச்சாரம், என்ன பெரிய முன்னேற்றம், என்ன பெரிய வளர்ச்சியான அறிவு பூர்த்தியான என்றெல்லாம் பேசக்கூடிய மார்க்கமா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம், இஸ்லாம் மாத்திரம்தான் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இனிமன் அல்லாஹ் நல்லடியார் சகோதரர்களே, எனவே இந்த மார்க்கம் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் உலகத்தில் நிம்மதியாக வெற்றிகரமாக உயர்வாக ஈருலக வெற்றியும் அடைந்து கொள்ளணும் என்பதுக்கு தான் இந்த மார்க்கத்தின் வரையறைகள், வழிகாட்டல்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது நிலையான மார்க்கம். இதுக்கு ஒரு புதுப்பிக்கணும் என்ற அவசியம் இல்லை. தற்காலியத்துக்கு ஏற்றவாறு இதை மாற்றிக்கொள்ளும் என்ற அவசியமும் கிடையாது. எவ்வளவு பெரிய நாகரிகங்கள் முன்னேற்றம் அடைந்தாலும் அதுக்கு சோதுவாக, அதுக்கு நெளிவாக இதை மாற்றணும் என்ற அவசியமும் கிடையாது. ஏன் 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தீர்மானம் செய்தது கியாமத் நாள் வரும் வரைக்கும் எந்த மாற்றமும் செய்யப்பட அவசியம் இல்லை. மனிதர்களை படைத்து நிர்மாணம் செய்து தீர்மானம் செய்தது, உலகத்தை படைத்து நிர்மாணம் செய்து அழிவுடைய நாளை முடிவு செய்த ரப்புக்கு தெரியும் இறுதி நாள் வரைக்கும் எது பொருத்தமில்லை. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கு பிரதானமான 2 விஷயம் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம், மஸ்ஜிதில் ஒன்று கூட்டுறது, அமல் செய்யறது, இதை பார்த்து மார்க்கம் மாஷா அல்லாஹ் இது நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்குதுன்னு சொல்லி. அல்லாஹ் நல்லடியார்களே, மஸ்ஜிதுன்னு சொல்லக்கூடியது அமல்கள் செய்வதற்கும், அதாவது செய்த அமல்களை அல்லாஹ் இடத்தில் ஒப்படைப்பதற்கும், அமல்கள் எவ்வாறு செய்வது என்று படித்துக் கொள்வதற்கும் ஒரு இடம். செய்த அமல்களை அல்லாஹ்வுடைய தொழுகையில அல்லாஹ் இடத்துல நாங்க வெளி வாழ்க்கையில வாழ்ந்த விடயங்கள் அல்லாஹ் இடத்துல முன்வைக்கிறது, சப்மிட் பண்றது. இன்னும் விடயங்களை படித்து கொண்டு போறதுக்கு ஒரு இடம் தான், ஒரு தலம் தான் மஸ்ஜித். எனவே படிக்கிற விடயங்களை மார்க்கத்தை பிராக்டிக்கல்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னால் எங்களோட வெளி வாழ்க்கையில மார்க்கம் வரணும். மஸ்ஜிதுலுக்கு மாத்திரம் அல்ல தீன். எப்படி மஸ்ஜிதுலுக்கு இருக்கிறோமோ இது போல பல மடங்கு நாங்க மாத்திரமாக மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கிறோம். எனவே தீனுடைய ரொம்ப பிரதானமான 2 பகுதி இருக்குது. அந்த 2 பகுதியும் பாதுகாக்கப்படுமா இருந்தால் அதை கரிசனைக்கு எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. ஒன்று கலாச்சாரம், 2வது நாகரீகம். கல்ச்சரும் இந்த ஹதாராவும் சகாஃபாகும். இந்த 2ம் இந்த உம்மத்துக்கு என்று சொல்லி தீனுக்கு என்று குறிப்பாக எப்படி இஸ்லாமிய கலாச்சாரம் ஒன்று இருக்குது, இஸ்லாமிய நாகரீகம் ஒன்று இருக்குது. அது எப்போ அதுல குறைபாடு நடக்குமோ அந்த நேரத்தில் வெளி வாழ்க்கையில தீன் கலண்டு போகும். இது 2 மஸ்ஜிதுக்கு இல்ல, மஸ்ஜிதுக்கு வெளியே பேணப்பட வேண்டியது. எங்களோட குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாமிய கலாச்சாரம் பேணப்படணும், இஸ்லாமிய நாகரிகம் பேணப்படணும். ஒரு திருமண உறவு, மனைவியுடன் உறவு, பிள்ளைகளோட உறவு, மஹரம் என்ற உறவு, இதுக்குள்ள இஸ்லாமிய கலாச்சாரம் பேணப்படணும். நாங்க சின்னத்திலிருந்து இப்படித்தான் வாழ்ந்தோம். எங்களுக்கு மத்தியில் இதெல்லாம் இது கூடும் இது கூடாது என்று இல்லை. மஹரம் என்றது ஒன்று கிடையாது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார், நான் ஒரு முஸ்லீம். எப்ப தெரியுதோ, எப்ப தெரிய வேண்டுமோ, எப்ப தெரிஞ்சு கொள்ளணுமோ அதுக்கு பிறகு நான் ஒரு இஸ்லாமியனாக வாழணும். எப்ப இது குடும்ப வாழ்க்கை உள்ளுக்கு இல்லையோ அங்கத்தான் தலாக், அங்கத்தான் ஹுலு, அங்கத்தான் டிவோர்ஸ், அங்கதான் இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை அப்படியே தவிடுபடி ஆக்கப்படுது. இன்றைக்கு மேற்கத்திய கலாச்சாரம், யாரு வாப்பாண்டு தெரியாது, யாரு உம்மாண்டு தெரியாது, பிள்ளைக்கு உம்மா இல்லை, பிள்ளைக்கு வாப்பா இல்லை. இன்றைக்கு எந்த வயதுல என்ன நடக்கணும், எந்த வயதுல எது நடக்கக்கூடாது ஒன்றுமே இல்லாம முழு உலகமும் இன்றைக்கு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை அவசியம் என்று கூக்குரல் விட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்க இஸ்லாமிய கலாச்சாரம் வீட்டுக்குள்ள வரணும், இஸ்லாமிய கலாச்சாரம் எங்களோட தொழில வரணும், இஸ்லாமிய கலாச்சாரம் எங்களோட அரசியல்ல வரணும். அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இதுல கரிசனையாக இருந்தார்கள் என்றால், பலஸ்தீன் கைப்பற்றப்படுது உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில். பலஸ்தீன் இஸ்லாத்துக்குள்ள வருது. அந்த மக்கள் அந்த பலஸ்தீன் மண்ணை ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் இடத்துல ஒப்படைக்கிறாங்க. போயிட்டு பலாத்காரமாக அடிச்சு புடிச்சு அப்படி ஒன்றும் செய்யல. அவர்கள் படித்திருந்தார்கள், என்றொரு நாளும் இந்த பூமியை முஸ்லிம்களிடத்தில் ஒப்படைக்கணும், ஏன் இது முஸ்லிம்களுடைய நிலம் என்றதை அன்றிருந்த யகூதிகளும் அன்றிருந்த நஸ்ரானிகளும் விளங்கியிருந்தார்கள். அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமீருல் முஃமினீனை வர சொல்லுங்க, நாங்கள் அவங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம், ஒப்படைத்தார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாவது என்ன தெரியுமா செஞ்சாங்க? 2 விஷயம் அங்க செஞ்சாங்க. அங்க போனதும் அங்குள்ள சர்ச்சில் தொலை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தொழுகைக்கு ஒரு நேரம் வந்து அந்த இடத்துல தொழல. அங்க வெளியே வந்து வெளியொரு புறத்துல தொழுந்தாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் நீங்க அப்படி செய்தீங்க? இஸ்லாமிய நாகரீகம். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு, அரசியல்ல கூட இருக்கணும், ஒரு அரசு தலைவர், ஒரு ஜனாதிபதி. சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு, நான் இந்த இடத்துல தொழுந்திருந்தால் எனக்கு பிறகு இங்கு வரக்கூடிய முஸ்லிம்கள் உங்களோட சர்ச்சை பள்ளியாக ஆக்கி கொள்வாங்க. உங்களோட வணக்கஸ்தலமா இருக்கணும். உங்களோட அமால்கள், உங்களோட தீனுடைய இடங்கள் அது தீனாக இருக்காது, முஸ்லிம்கள் இடத்துல பறிபோக கூடாது என்றதுல கூட இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கருசனையாக கருத்து கெடுத்திருந்தார்கள். கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அங்க முஆத் இப்னு ஜபல் அனுப்பினாங்க. முஆத் இப்னு ஜபல் அனுப்பினாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு இஸ்லாமிய கலாச்சாரம், தீன் என்றால் என்ன, நாகரிகம் என்றால் என்ன என்று படிச்சு கொடுக்கிறது. யாருக்கு? நான் முஸ்லிம்ஸ். முஆத் இப்னு ஜபல் அங்க போனாங்க. ஒரு மனிதன், ஒருவரை பத்தி சொல்றேன், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் முஆத் இடத்துல படித்தார்கள் ரலியல்லாஹு தஆலா. நான் ஒருவரை பத்தி நான் சொல்றேன். ஹயவான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். இவர் பலஸ்தீன்ல ஒரு ஓரப்பகுதியிலிருந்து வந்த ஒரு மனிதன். ஆனா ஒரு நல்ல நுணுக்கமான தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நஸ்ரானி அல்லது ஒரு யஹூதி, 2 மாதிரி வந்திருக்கிறது. இவர்கள் வந்து படிக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட தீனுடைய நிறைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி இஸ்லாத்துக்குள்ள வாராரு. அவருடைய புள்ள ரஜா இப்னு ஹயவா, இவர் வழக்க போக்களை இவர்கிட்ட சொல்றாரு, வாப்பா நீங்க ஒரு தீனை படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும்ன்றத பாருங்க. அந்த பிள்ளை செல்லுது, வாப்பா எனக்கு ஃபன்னுல் மிஅமார், இந்த கட்டிடக்கலையை படிக்க சரியான ஆசை, நான் ஒரு இன்ஜினியரா மாறணும், நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல நான் சரி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதன், இதுக்கு சரி விருப்பம் எனக்கு. சொன்னார், வாப்பா நீங்க அதையும் படிங்க தீனையும் படிங்க. இன்றைக்கு எங்கட கலாச்சாரம் எப்படி தெரியுமா? துன்யாண்டா துன்யா மாத்திரம், துன்யாண்டா அதுக்குரிய படிப்புக்காண்டு கொடுக்கப்படுற நேரங்களுக்கு அங்க பிள்ளைக்கு தீன படிக்கிறதுக்கு அவகாசமே இல்லை. கொஞ்ச நேரம் 10-15 நிமிஷம் குர்ஆன் இருந்து மூடி வைக்கிறது, அதை பத்தி கவனமே இல்லை. அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொசைட்டியோட எதிர்காலத்தை ஒரு ஜெனரேஷன் உருவாக்கணும் என்றால் இப்ப இருக்கிற குழந்தையிலிருந்து நாங்க கரிசனை எடுக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போறதுக்கு முன்னால குபால 4 நாள் தங்கினாங்க. நீங்க பேத்திருப்பீங்க மஸ்ஜிது குபா. குபாவுக்கு போன ரசூலுல்லாஹ் முதலாவது அங்க என்ன செஞ்சாங்க? ஒரு மஸ்ஜிதை கட்டினாங்க. கட்டிட்டு சொன்னாங்க, யாரு மன் தவத்தா ஃபீ பைத்திஹி, யாரு வீட்டுக்குள்ள வுது செய்து மஸ்ஜிது குபாவுக்கு வந்து 2 ரக்காத் தொழுறாங்களோ உம்ரா செய்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் சொன்னார்கள். முதலாவது ரசூலுல்லாஹ் நோக்கமே மஸ்ஜித். மதீனாவுக்கு போனார்கள். மக்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைச்சாங்க, யார் ரசூலுல்லாஹ் எங்கட வீட்டுக்கு வாங்க, எங்கட வீட்டுக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த ஒட்டகம் எங்க போயிட்டு நிக்குதோ அங்கதான் நாங்க தங்குவேன். இன்னஹா மஅமூரா, அது ஏவப்பட்டு இருக்குது, அதனால அது எங்க போயிட்டு இருக்குதோ அந்த இடம் தான் என் தங்கும் இடம். அப்படியே ஒட்டகம் வந்து ஒரு இடத்துல அமர்ந்தது. திரும்ப அந்த ஒட்டகம் அங்கிருந்து எழுந்தது. திரும்ப அப்படியே அந்த ஒட்டகம் அந்த இடத்தை அப்படியே சுத்தி வந்துட்டு திரும்பலும் அதே இடத்துல அந்த கஸ்வான்னு சொல்லி ஒட்டகம் அப்படியே அது அமர்ந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்காக பயணம் செல்லக்கூடிய நேரத்தில் ஆக உயர்ந்த கம்ஃபர்டபுளான ஒரு வாகனம் 2 வாங்கினாங்க. அதில் ஒன்று தான் அந்த கஸ்வா. ரசூலுல்லாஹ்க்கு பரிசாக கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு கரையா பணம் வழங்கி அதை எடுத்துக்கொண்டார். இந்த கஸ்வா வந்து உட்கார்ந்த இடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்துல தான் நான் தங்க போறேன். ஆனா ஒரு பயா லேண்ட். அபு உபைதா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதரத் ரசூலோட பொருட்கள் அப்படி எடுத்து வீட்டுக்குள்ள போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களோட நபி அவங்களோட ஃபேமிலி, உம்மோட ஃபேமிலி அங்கதான் இருந்தாங்க, தாயோட ஃபேமிலி பனு நஜ்ரான் சொல்லக்கூடிய வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க எங்கட வீட்டுல தான் தங்கணும். ரசூலுல்லாஹ் பொருட்களை தேடினா அபு அய்யூப் அல் அன்சாரி அந்த பொருட்கள் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அர்ரஜுலு மஅ மதாஇஹா, இந்த பொருட்கள் எங்க இருக்குது அங்கதான் நான் இருக்கணும் என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹ் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வீட்டுல 1 மாதம் விருந்தாளியாக தங்கினா. அங்க இருந்து கொண்டுதான் மஸ்ஜிது நபவி அந்த ஒட்டகம் இருந்த இடத்தை கட்டினான். முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எதிர்பார்ப்பும்
அவங்களோட லட்சியமே ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புறது. ஏன்? ஒரு மஸ்ஜிதுடாகத்தான் கலாச்சாரமும் நாகரிகமும் இஸ்லாம் பாதுகாக்கப்படுறதுக்கும் வளர்றதுக்கும் அதுக்கு ஒரு பிரதானமான இடம் மஸ்ஜித். அதனால அந்த காலத்தில் இருந்த எல்லாரும் சின்ன வயதிலே பிள்ளைகளை மஸ்ஜிதோட தொடர்பு பண்ணுவாங்க. இந்த ஹயவான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனிதன், அவர் கூட பைத்துல் முகத்தஸுக்கு வந்து உட்கார்றாரு, முஆத் இப்னு ஜபல்ட்ட படிக்கிறாரு, நேரத்தை கொடுக்கிறாரு. அங்க வளர்ந்து வந்தாரு தான் ரஜா. ஃபன்னுல் மிஅமார், காலை நேரத்தில் அவர் இன்ஜினியரிங்கை படிப்பாரு, கட்டிடத்துறையை படிப்பாரு. மாலை நேரத்தில் முஆத் இப்னு ஜபல்ட்ட போயிட்டு மார்க்கத்தை படிப்பாரு. பிற்காலத்தில் ரஜா இப்னு ஹயவான் சொல்லி பெரிய ஒரு ஃபகீஹாகவும் ஒரு முஹத்திஸாக மாறினார். எந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் உலகத்தில் நிறுநாட்டினான் என்று சொன்னால், அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்தில் ரஜா இப்னு ஹயவான் சொல்லக்கூடிய இந்த ஆலிம், இந்த ஃபகீஹ், இந்த 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 இன்ஜினியர், எல்லா டாக்டர்ஸும் ஃபக்டர்ஸும் துறை சார்ந்தவர்களும் உங்களோட துறை சம்பந்தப்பட்ட சஹாபாக்கள் வாழ்ந்துட்டு தான் போயிட்டிருக்கிறாங்க. ஒரு லாயர் நீங்க எடுத்து பாருங்க, ஷுரைஹ், காதி ஷுரைஹ் படிங்க. ஒரு டாக்டர் நீங்க ஹாரிஸ் இப்னு பல்தான் சொல்லக்கூடிய ஒரு 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 சஹாபியை படிங்க. இப்படி எல்லா துறையிலையும் சஹாபாக்களும் தாபியூன்களும் இருந்துதான் இருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பஞ்சம் இல்லாத ஒரு மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தில் வேறொருத்திட்ட போயிட்டு இது எப்படி இருக்கணும், இதில் எப்படி வாழணும், இதை எப்படி செய்யணும், திருமணத்தை எப்படி செஞ்சு கொள்ளணும், இதுக்குமே வேற மார்க்கத்தில் இரவல் வாங்க அவசியம் கிடையாது. சுத்தமான பரிபூர்ணமான கம்ப்ளீட் அக்மல் பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். பூர்ணம் அல்ல, பரிபூர்ணம். இவர் ரஜா இப்னு ஹயவாவை அழைக்கிறாரு. அப்துல் மலிக் இப்னு மர்வான், உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட காலத்துல தான் இவங்க வந்து ஆட்சிக்குள்ள வராங்க. ரஜா இப்னு ஹயவா இவர் ஒரு மஸ்ஜிதில் இருந்து கொண்டு பாடம் நடத்துவார். பகல் நேரத்தில், மாலை நேரத்தில் தரிசலிப்பார், பகல் நேரத்தில் அவருடைய கட்டிட தொழில் ஈடுபடுவார். ஆனால் இவர் அதிகமாக கிதாபுகள் எழுதின ஒரு இமாம். இவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க ஆட்சி அரசாங்கத்துக்குள்ள வரணும். ரஜா இப்னு ஹயவா சொன்னாரு, அப்துல் மலிக்கிடம் இதை எனக்கு செய்யலாது. வீட்டுக்குள்ள வாராரு, மஷூரா பண்றாரு. 10 நாள் நேரம் அவகாசம் அல்லது 7 நாள் அவகாசம் கொடுத்தார்கள். மனைவிடம் பேசுறார், அனுமதி கிடைக்கல. ஆனால் உள்ளத்தில் இஸ்திகாரா செய்து முடிவெடுத்தாரு. மறுநாள் போனாரு, 2 விஷயம் எனக்கு நீங்க உத்தரவாத தந்தால் நான் உங்களோட இணைஞ்சு கொள்வேன். வசீருல் ஆலம், அதாவது ஹலீஃபாக்கு பிறகு நீங்க தான், உங்களோட தீர்மானங்களை கூட தான் நானும் முடிவு செய்வேன். அப்படிப்பட்ட எல்லா உஸராக்களுக்கும் எல்லா மினிஸ்டர்ஸ்களுக்கும் இவரைத்தான் தலைமை வாங்கணும். ஹிலாஃபத் என்றது, இஸ்லாமிய ஹிலாஃபத் என்றது அந்த காலத்தில் 3ல் 2 பகுதி உமருடைய ஆட்சி விஸ்திரமாக அந்த காலம் இது. இப்ப 2 விஷயத்தை முன் வச்சார். ஒன்று, நான் அவங்களோட இந்த பதவியை ஏற்றுக்கொள்வதா இருந்தால் இந்த 2க்கு நீங்க ஆமதிக்கணும். ஒன்று வந்து ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்களோட தொடர்ந்த சில சஹாபாக்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், இவங்களை சார்ந்த தோழர்களை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கைதில் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய அந்த ஆட்சி. எனவே அவர்களிடம் விடுதலை செய்யணும். 2வது, இதுக்கு பிறகு ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்படுவதா இருந்தால் அது யாரா இருக்கலாம், உலமாக்களா இருக்கலாம், சஹாபாக்களா இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்படுவதா இருந்தாலும் என்னுடைய தௌகீ, என் சிக்னேச்சர் வேணும். நான் தான் ஃபைனலைஸ் பண்ணுவேன், நான் தான் தீர்ப்பு கொடுப்பேன், நான் தான் முடிவு கொடுப்பேன். அப்படி இல்லாம நீங்க யாரையும் வந்து கொலை செய்யலாது. 2க்கும் உடன்பட்டார், ஆமோதிச்சார், ஆட்சிக்குள்ள போனார். அதுக்கு பிறகு இஸ்லாமிய ஒரு 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 நிலையான ஒரு சுமூகமான ஒரு ஆட்சி நிகழ்ந்தது. இந்த ரஜா இப்னு ஹயவா தான் அப்துல் அசீஸ் உமர் இப்னு அப்துல் அசீஸை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்தது. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, பலஸ்தீன்ல குபா கட்டப்பட்டிருக்கிறது. இந்த குபாவை கட்டினதும் இவர் தான். இஸ்லாமிய வரலாறு படிங்க, நீளமான வரலாறு, அழுத்தமான, ஆழமான, விஸ்தீரமான, விசாலமான சிந்தனை உள்ளவர்கள் தான் முஸ்லிம்கள். இவர்கள் உலகத்தில் பெரிய மாற்றங்களையும் பெரிய நலவுகளையும் நிலைப்படுத்தினவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சின்ன வயதிலும் இப்படிப்பட்ட உருவாக்கணும். இந்த ரஜா இப்னு ஹயவாவை தான் இவங்க தான் அந்த முழு பகுதிக்கும் பொறுப்புதாரியாக மாறினார். ஹிலாஃபத்துடைய பெரும் பகுதியில் இவர்
உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலம் வரைக்கும் ஒரு ஆட்சியில் இருந்தார்கள். அவர்களுக்கு பிறகுதான் இவர் வீட்டாகினார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளின் வாலிபரின் உருவாக்கணும். சஹாபாக்கள காலத்து ஒரு சஹாபி இருந்தார், உமைர் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய. ஒரு சின்ன வயதில் எங்களோட உம்மா அப்பா வஃபாத்தாகிட்டாங்க, எங்களோட வாப்பா வஃபாத்தாகிட்டாங்க, எங்களோட தாயார் இன்னொரு திருமணம் முடிக்கிறாங்க. இந்த சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளையும் சஹாபாக்கள சரிதைகளையும் அதில் படிப்பின் எடுக்கணும். நாங்கள் இன்னொரு திருமணம் முடிக்கிறார்கள், ஜுலாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருவரை தாயார். இவர் இந்த இந்த உமைரோட ரொம்ப பாசமாக இருக்கிறார். ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமான உறவுகளும் ஒரு ஒரு தகப்பனுடைய உறவை விடவும் அதிக பாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த உமைர் சின்ன வயதிலேயும் 10 வயதிலேயும் அவர் மஸ்ஜிதில் தான் இருப்பார், அதிகமாக மஸ்ஜிதில். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கு பின்னால் இல்லாம ஒரு தொழுகையும் தொழ மாட்டார். அன்பு நபியுடைய எல்லா மஜ்மாக்களும் மஜ்லிஸ்களும் கடந்து கொள்வார்கள். ஒரு நாள் தபூக்குடைய ஒரு எலான் செய்யப்படுகிறது, தபூக்குடைய யுத்தத்துக்காக மக்களை தயார் செய்யப்படுகிறது. எல்லாரும் தயாராகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஏன், சஹாபாக்கள் எல்லாம் அவங்களோட தொழில்களுக்கு இருந்த பணங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது தொழிலுக்கான எல்லா பணங்களும் செலுத்திட்டாங்க. கையில பணம் இல்லை. சஹாபாக்கிட்ட அவங்கள்ட்ட போதிய வசதியும் கிடையாது. அந்த நேரத்தில் தான் நீங்க தயாராகன்னு சொல்லப்பட்டீங்க. வியாபாரத்துக்கு போட்ட பணங்கள் இப்பதான் அதனுடைய ப்ராஃபிட்டாக ஜெனரேட் ஆகி வர்ற காலம். இப்பதான் ஈத்தப்பழ மரங்கள்ல ஈத்தப்பழங்கள் காய்ச்சி அதெல்லாம் அப்படியே பழுத்து வருகிறது. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாத்தையும் முட்டுட்டு நீங்க வாங்க தபூக். சஹாபாக்கெல்லாம் தயாராகிறாங்க. எல்லா மக்களும், பெண்கள் தன்னுடைய கழுத்தில் இருந்த அதாவது ஜுவல்லரி, அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சின்ன சின்ன சஹாபாக்கள் சின்ன சின்ன பொருட்களை யார் யாருக்கு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். தீனுடைய தகாசான்னு செல்றது இது, தீனுக்கு செலவழிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு இது. அது சில சந்தர்ப்பங்களுக்கும் அத்தியாவசியமான நேரம், அவசியம் என்று சொன்னாலும் அது அது அதை விட மிகுந்ததாயிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் பங்கெடுத்துக் கொள்வாங்க. பிரதானமாக மஸ்ஜிதுகள் நிர்வகிக்கிறது, மஸ்ஜிதுகள் விஸ்தீர்ணப்படுத்தப்படுறது, மஸ்ஜிதுகள் கட்டி எழுப்புறது. இது உம்மத்துக்கு செய்யற நீங்க இந்த நேரத்தில் செய்யறதுக்குது பல நூற்றாண்டுக்கு இது கடந்து போகக்கூடியது. மஸ்ஜிதை யாரும் எடுத்துட்டு போறதில்லை. நான் ஒரு இந்த ட்ரஸ்டி போர்டு எடுத்துட்டு போறாங்களா? இவங்க இதை நிர்மாணிச்சு தயார் பண்ணி இந்த எதிர்காலத்து சமூகத்துக்கு தயார் பண்ணி அவங்கள்ட்ட ஒப்படைக்க போறாங்க. அதை செய்யறதுக்கு நாங்கெல்லாம் உண்டு தரணும். உங்களுக்கு தெரியும் உங்களோட மஸ்ஜிதுடைய நிலைமை இது. என்னால ஒரு 1000 ரூபாய் தான், ஒரு சின்ன எது முடியுமோ அதை பங்கெடுக்கிறது. ஒரு சஹாபி, கையூனமான சஹாபி, ஒரு யகூதிய தோட்டத்தில் போயிட்டு பல்லால தண்ணி இழுத்து அதுல ஒரு ஈச்சப்பழம் பிடி ஒரு கையால ஈச்சப்பழத்தை கொண்டு வந்து, யார் ரசூலல்லாஹ் என்னால முடிஞ்சது தான். அவர் கேளுமே, எனக்கு ஒன்றும் செய்யலாத, நான் என்னத்துக்கு கொடுக்கணும்னு முடிவெடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எடுத்து சொன்னார்கள், எல்லா பொருட்களுக்கும் மேலே வைத்து சொன்னாங்க, இதனுடைய பரக்கத் எல்லாத்துக்கும் போகட்டும். ஒரு தீனுடைய காரியத்துக்கு செல்வம் உள்ளவர்கள் மாத்திரமல்ல செலவழிக்கணும், செல்வத்தில் குறைந்தவர்களும் செலவழிக்கும். ஏன்? அப்பதான் அவங்களோட செல்வம் அதிகரிக்கும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இவ எல்லாரும் கொண்டு வந்து பொருட்களை கொடுக்குறாங்க. ஆனா இவங்களோட வாப்பா ஜுலாஸ் ஒன்றுமே கொடுக்கல. வீட்டுக்கு போனா அவர் இதை பத்தியே பேசுறாரு இல்லை. அந்த காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள் முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு செய்தியை பரத்து கொண்டிருக்கிறான், ஒரு மெசேஜை பரத்து கொண்டிருக்கிறான். சொன்னார்கள், முஹம்மது இந்த நேரத்தில் உங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் இல்லாமக்க போறாரு, ஒன்றுமே இல்லாத நேரம். இப்பதான் உங்களோட பிசினஸ், உங்களோட ஈத்தப்பள்ள மரங்கள் எல்லாம் காய்ச்சி வந்து கொண்டிருக்குது. இப்ப நீங்க முஹம்மதுடைய பேச்சை கேட்பீங்களா இருந்தால் எல்லாத்தையும் இழந்து கொள்வீங்க. எல்லா விஷயத்திலும் முஹம்மதோட வழிபட்டு கொண்டு போக தேவல் என்று இந்த ஒரு செய்தியை மதீனாவுடைய மக்களுக்கு மத்தியில் ஒரு செய்தியை பரத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி ஜுலாஸுக்கும் வந்துட்டு ஜுலாஸ் இதை ஏற்றுக்கொண்டுட்டார். இப்போ உமைர் வீட்டுக்கு போறாரு, போயிட்டு கேட்கிறாரு, பாப்பா எல்லாரும் மஸ்ஜிதுக்கு போயிட்டு நிறைய பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, தபூக்கு ஆயத்தமாகறாங்க, நீங்க ஒன்றும் செய்யலையா? உடனே ஜுலாஸ் சொன்னாரு, லவ்கான இந்த முஹம்மதை நாங்கள் எல்லாம்
அளவு கடந்து அவரை நேசித்து அளவு கடந்து அவரை நம்புவதா இருந்தால் முஹம்மதை விடவும் என்னுடைய கழுதை சிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தை ஜுலாஸுக்கு தாங்கலாம் போயிடுச்சு. என் நேசத்துக்குரிய எனக்கு உயிரும் மேலா நான் நேசிக்கிற என் வாப்பா ரசூலுல்லா பத்தி இப்படி சொல்றாங்களா? இப்ப ஜுலாஸா முஹம்மது ரசூலுல்லாவா? இப்ப எதை தெரிவு செய்யறது? நான் தீனா துன்யாவா? என்னுடைய மன இச்சையா அல்லது முஹம்மது ரசூலுல்லாவா? இந்த 10 வயது பிள்ளை ஓடி போகுது ரசூலுல்லாஹ் மஜ்லிஸுக்கு. ஒரு ரிவாயத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல குத்துபால இருக்கிறாங்க. அந்த ஜுலாஸ் வார அந்த வேகத்தையும் அதையும் கண்டு ரசூலுல்லாஹ் அப்படியே இறங்கி ஜுலாஸை கிட்ட கூப்பிட்டு பேசினதாக வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் மஸ்ஜிதில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் தபூக்குடைய விவரங்களை பேசுறாங்க. நிறைய மக்கள் மஸ்ஜிதுக்கு வராங்க, பொருட்களை கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலாஸ் வந்த வேகத்தை கண்டு அவங்களை அப்படியே உட்கார வச்சு அவங்களோட பேச ஆரம்பிச்சா மற்ற எல்லாத்திலும் பேச்சை நிறுத்தினாங்க. ஜுலாஸ் வந்த வேகத்தில் அவருக்கு பேச்சு வரல. கொஞ்ச நேரம் அழுகிறாரு. திரும்ப சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பா ஜுலாஸ் இப்படி கதைச்சாருன்னு சொல்லி உமேர் பேசுறாரு. மவன் உமேர் பேசுறதை கேட்டதும் ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியமாயிடுச்சு. முர்த்ததுடைய வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் அனுப்பினாங்க, போயிட்டு நீங்க ஜுலாஸை கூட்டி வாங்க. உமேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. ஜுலாஸை வரவழைக்கப்பட்டது. அவரை உட்கார்ந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, இப்படி நீங்க பேசுனீங்களா? அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு இப்படி சொல்லுவேனா? இந்த சின்ன பிள்ளையோட பேச்சை கேட்டு நீங்க விசாரிக்கிறீங்களே, நான் உங்களுக்கு பின்னால தான் இருக்கிறேன், உங்களோட தான் இருக்கிறேன், எல்லா விஷயங்கள்லாம் கலந்து கொண்டேன், நான் இப்படி பேச முடியுமா யா ரசூலல்லாஹ் என்று மடக்கி இவர் பேசினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க. மக்கள் எல்லாம் அங்கிருந்த சில முனாஃபிக்குங்களும் கதைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த புள்ள, இந்த உமேர் அவரை வளர்த்து அவர் இரக்கமாக பார்த்ததுக்கு இப்படி ஒரு வேலை செய்யறாரா? இந்த உமேர் இப்படி நடந்து கொள்ளணுமா? அவருடைய தகப்பன் இழந்ததுக்கு பிறகு இவர் தான் பொறுப்பெடுத்து ஜுலாஸ் தான் இவர் முழு கவனிச்சாரு. ஆனால் இப்படியெல்லாம் செய்யறாங்களேன்னு சொல்லி சுத்து வளர்த்து சில முனாஃபிக்குங்கள் கதைக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். இந்த ஜுலாஸுக்கு அப்படியே கவலை ஆயிடுச்சு. வரலாறுல வருதோட கண்கள்ல கண்ணீர் நிறைஞ்சி அவர் சிவத்துட்டாரு. சின்ன வயது, ஒன்றும் பேசல, ரசூலுல்லாஹ் இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணல. இந்த ஜுலாஸ் என்ன செய்தாரு? சத்தியமிட்டு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் இப்படி பேசல யா ரசூலல்லாஹ். உமேர் ஒன்றும் பேசல, அல்லாவோட கதைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்களை மூடினாங்க. நெற்றியெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சுட்டு நின்று கொண்டு இந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. முழு மஜ்மாவும் அமைதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணை திறந்து சொன்னாங்க, அல்லாஹ் ஜுலாஸ் சொன்ன விஷயத்தை, அல்லாஹ் உமேர் பேசின விஷயத்தை அல்லாஹ் உண்மைப்படுத்தி குர்ஆன் ஆயத்திருக்கிறான். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்தல் குஃப்ரி வகஃபரு பஅத இஸ்லாமிஹிம் வஹம்மு பிமா லம் யனாலு இலா ஆகிர் ஆயா. பொய்யான சத்தியம் செய்றாங்க. அவர்கள் சொன்னதை சொல்லல்ல என்று சத்தியம் பண்ணுகிறார்கள். தீனுக்கு இஸ்லாத்துக்கு பிறகு குஃபருடைய வார்த்தையை பேசிட்டார்கள் என்று ஜுலாஸை பொய்ப்படுத்தி உமேரை உண்மைப்படுத்தி அல்லாஹ் அந்த 10 வயசு பிள்ளைக்காக வேண்டும் வஹியை இறக்குற அந்த தன்மையும் அந்த உணர்வும் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பேர் நெருக்கம் இருந்திருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பிள்ளைகளை மஸ்ஜிதோட பழக்கணும். இந்த உமேர் பின் சாதை ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பிற்காலத்தில் அவங்களுடைய ஹிலாஃபத்தில் ஹிம்ஸ் கைப்பற்றப்படுது. ஹிம்ஸ் என்று சொல்றது அதாவது ஷாமுடைய பகுதி. ஷாம்ல இருக்கக்கூடிய ஆக அதிகம் செல்வ பலம் உள்ள ஊர் தான் ஹிம்ஸ். ஹிம்ஸுக்கு ஒத்தர பொறுப்பாக ஒரு மினிஸ்டர், ஒரு கவர்னர் அனுப்பணும். ரொம்ப தெரிவு செய்யறாங்க, யாருமே செலக்ட் பண்ணப்படல. முடிவு செய்தார்கள் இந்த உமேர் இப்னு சாதி தான். இப்படிப்பட்ட வாலிபர்கள் தான் இப்படியான தகமைக்கும் தகுதியானவர்கள். இப்படி உருவாக்கணும். நாங்கள் இப்படி உள்ளவர்களை மாற்றணும் என்றால் அது மஸ்ஜிதூடாகத்தான் செய்யணும். மஸ்ஜிதோட தொடர்புபடுத்தணும், மஸ்ஜிதோட இணைக்கணும். எங்களோட கலாச்சாரம் பாதுகாக்கப்படணுமா, மஸ்ஜிதோட இணைக்கணும். இன்று உலகத்தில் அசிங்கமான கலாச்சாரங்கள் வாய்க்கு வாய் பரவலாக கொடிக்கட்டி பறந்து கொண்டு அவங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஒரு ஆண் பெண்ணாக, பெண் ஆணாக, ஆண் ஆணை திருமணம் முடிக்கிறது, பெண் பெண்ணை திருமணம் முடிக்கிறது. இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு அப்பால் பட்டது.
மார்க்கம் ஒரு பொழுதும் இது அனுமதிக்காது. இது சுத்தமான ஹராம். மஸ்ஜிதில் கடிதம் வருது, கேட்கிறாங்க இன்னார் திருமணம் முடிக்கிறதுக்கு ஹதரத் கடிதம் கேட்கிறாங்க. ஆனா அவர் ஆணாக இருந்து பெண்ணா மாறினவர், நாங்க கடிதம் கொடுக்கலுமா? எந்த அளவுக்கு சமூகம் பேசிச்சு. இது என்னுடைய ரைட்ஸ், என்னுடைய உரிமை, இது முடியும் என்றெல்லாம் அவங்க இந்த கலாச்சாரத்தை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சிட்டாங்க. உலகத்தில் யாரும் பேசலாம், யாரும் செய்யலாம், இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதிக்காது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட காலத்துல ஒரு பகுதிக்கு அனுப்பினாங்க. அங்குள்ள மக்கள் சிலர்கள் இப்படி இருந்தார்கள். கடிதம் எழுதினார்கள் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. கடிதம் வந்து சேர்ந்தது. உமர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கிருந்த சஹாபாக்களோட டிஸ்கஷன் பண்ணி மஷூரா பண்ணி ஒரு முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை ஹுத்துபால கூட சொல்லலாது. இவங்களுக்கு என்ன செய்தார்கள்ன்றது அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம். இதுக்கென்று குழுக்கள், இதுக்கென்றே குரூப், இதுக்கென்றே அதுக்குன்னு சொல்லி உள்ளால அழுத்தமாக நிறைய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய உள்ளம் படைத்தவர்களே, வாலிபர்களே, விழிப்புணர்வோடு இருந்து கொண்டு நானும் நீங்களும் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கல, நானும் நீங்கள் இப்படியான சிந்தனைக்கு சரி கண்டம் யாரும் செய்துட்டு போகலாம். நாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யாரையும் தவறென்று சொல்ல மாட்டோம். அந்தந்த மார்க்கம் சார்ந்தவர்கள், அந்தந்த தீன் சார்ந்தவர்கள் அது அப்படி அப்படி செய்து கொள்ளலாம். ஆனால் எங்களோட மார்க்கம் ஒரு நாளும் இதை அனுமதிக்காது. நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தை பாதுகாப்போம், எங்களோட தீனை பாதுகாப்போம், பிறரை குறை சொல்ல மாட்டோம். நான் இன்னும் சில விடயங்களை சொல்லிக்கொள்ள முடியாது. எங்களோட கலாச்சாரம் என்றால் என்னது, அதோடைய 7 பிரதானமான விடயங்களை இதெல்லாம் படிங்க, உலமாக்கள் அணுகுங்க. எங்களோட மார்க்கம் இப்படி ஒவ்வொரு தரப்பினருக்குரிய வகுப்புகள் மஸ்ஜிதில் நடக்கணும். சிறார்களுக்கு, வாலிபர்களுக்கு, பெண்களுக்கு, வியாபாரிகளுக்கு, துறை சார்ந்தவர்களுக்கு, டாக்டர்ஸ்க்கு, இன்ஜினியர்ஸ்க்கு, தீன் சம்பந்தப்பட்ட அதுக்குரிய தெளிவுகளை பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய மனிதர்களாக எங்களும் சேர்த்தருள்வான். அல்லாஹ் தீனுக்குரிய எங்களை மாத்திரியா அல்லாஹ், எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட சிந்தனைகளை தீனுடைய சிந்தனை ஆக்கிறியா அல்லாஹ், தீனுக்குடைய பணிகளை, தீனுடைய செலவினங்களுக்கு நாங்கள் பங்கெடுக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். எல்லா பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ், கஸாவுடைய மக்களுக்கு உதவி செஞ்சியா அல்லாஹ். எங்கெங்க எல்லா உலகத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அல்லாஹ், அவர்களுக்கு நீ துணையாக, உறுதியாக, உறுதுணையாக இருந்துக்கோயா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لوليه، الحمد لله رب العالمين، الحمد لوليه، والصلاة على نبيه. والوزن والعدل والفضل والنضر بالجزم، وحده بكبريائه، وحده بوحدة، موحدا بوحدة، موحدا بوحدة، وحيدا واحدا بلا مدد ولا جدد ولا نسب في الكمال. أشهد أن لا إله إلا الله لا شريك له ولا وزير له ولا مثل له ولا مثال له ولا نظير له ولا مقارن له ولا وزير له. وأشهد أن محمدنا نبينا وسيدنا وسندنا وحبيبنا وشفيعنا ومقسومنا ومخدومنا ومقصودنا محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القيامة. أما بعد، اتقوا الله تعالى أيها الحاضرون، فإني أوصيكم ونفسي بتقوى الله العلي القادر القائل في محكم كتابه: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإنه من تقى الله وقاه، ومن توكل عليه كفاه، ومن أفرل وجزاه، ومن شكر وزاد. والتقوا للتقوى نصب عينيك وعماد عملك وجلاء قلبك. المتقون سادة والعلماء قادة، فمجالستهم عبادة بل ذلك زيادة. رحم الله من اعتبر وتأهل. نفعني الله وإياكم بحدي كتابه وسنة نبيه. أقول ما تسمعون وقولي هذا، واستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين القوي القادر، والصلاة والسلام على رسول الآقب وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، اتقوا الله تعالى أيها المؤمنون. القضاء الذي يجب تردادها والمسائل التي ينبغي تزدادها، وهي قضاء التقوى. أيها الناس، ألا إن الدنيا عرض حاضر يأكل فيها البر والفاجر، ألا وإن الآخرة وعد صادق يحكم منها ملك قاهر
فكونوا عباد الله أبناء الدنيا ولا تكونوا أبناء الآخرة. وكل باق سيبقى وكل ناع سينعى وكل مدخور سيفنى وكل مذكور سينسى ليس غير الله يبقى من علاه الله لعله. اعلموا رعاكم الله إنه من عاش مات ومن مات فات وكل ما هو آت آت من كان يرجو لقاء الله فإن أجل الله لآت إن حياتكم إنما تبدأ بعد مماتكم. صلوا وسلموا على خاتم النبيين ورسول رب العالمين فقد أمرنا بذلك في الكتاب المبين. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أرض الخلفاء الأربعة أبي بكر بن قحافة عمر بن الخطاب عثمان بن عفان وعلي بن أبي طالب وعن سائر آله والصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أكرم الأكرمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات. اللهم اغفر لنا ولوالدينا وللمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات. اللهم إنا نسألك الثبات عند الفتن. اللهم إنا نسألك أن تصلح أحوال المسلمين في كل مكان خاصة في جزيرتنا هذا والفلسطين والغزة. اللهم اشف صدور قوم المؤمنين واذهب غير قلوبهم. وصلى الله على نبينا محمد. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.